நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி. நேர்களே, ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்ததுதா நம்ம பரபரப்பா பார்த்து வருகின்றோம். நம்மோட தற்போது பத்திரிகையாளர் ஜுபேர் இணைந்திருக்கின்றார். ஜுபேர் சார், உங்க முதற்கட்ட கருத்து என்ன? அவருடைய பிரஸ் மீட் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இருக்கா, இல்ல இன்னும் கேள்விக்குறி எழுப்புதா உங்களுக்கு? இல்ல, முதல்ல ரஜினிகாந்த் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைய தலைமுறைக்கு ஜென்சி கிட்ட தெரியல. முதலமைச்சர் வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு வாசல் தேடி வந்தது. 96ல அவர் கை அசைத்திருந்தா அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அப்படி ஒரு வாய்ப்பு வழியே வந்தும் கூட அவர் அதை ஏற்க மறுத்தாரு. திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாரு. அன்னைக்கு ரஜினிகாந்த் என்ன பேச போறாருன்னு தமிழ்நாடு ஆவலோட பார்த்துட்டு. ஆனா அது அந்த அரசியல் வாய்ப்புகள், முதலமைச்சர் வாய்ப்புகள்லாம் தனக்கு வந்தது பிறகும் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய சினிமா கேரியர் பற்றி இது பல சாதனைகளை முறியடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர். நீங்க முதலமைச்சர் வாய்ப்பு தனக்கு தேடி வந்ததையும் வேணாம்னு சொன்னவர். 50 வருடமாக தமிழ் சினிமாவில் ஒரு உச்சபட்ச நடிகராக இருப்பவர், அதுக்கான வியாபாரமும் இருக்கக்கூடியவர். ஆனா இன்னைக்கு போற போக்குல அவரை இவரை பார்த்து அவர் போராமப்பட்டாரு. அவர் சில பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய அந்த வியூஸ்க்காக சில இவரை காமெண்டேட்டராகவே உருவாக்கக்கூடிய வேலையை கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அது ஒரு கொளுத்தி போட்ட ஒரு வெடி மாதிரி 2 பேருக்குள்ளேயே ஒரு பெரிய மோதலா போயிட்டு அது ரஜினிகாந்த் அவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலை. அதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. நான் எதுக்கு போராமப்படணும், நான் எதுக்கு பாக்குறேன். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியிலும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த யூகங்கள் வதந்திகள்லாம் ஒரு வாரத்துக்கு மேல ரத்த கட்டி பறந்துட்டு இருக்கு. அந்த நிலையிலேயே அடங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு வாரமா இல்ல, கடந்த 4-5 வருடமாவே ஒரு நரேஷன் செட் பண்ணப்பட்டது. ரஜினிகாந்த் விஜய் என்ற ஒரு நரேஷன் செட் பண்ணப்பட்டு அதை அவங்க அதுக்கு பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க தெளிவா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய ஆளை அட்டாக் பண்ணாதான் நீங்க பெரிய ஆளாக வளர முடியும், உங்க எதிரி யார் அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை தீர்மானிக்கிறாங்க. 50 வருஷமா விஜயுடைய ரசிகர்கள் அதை திட்டமிட்டு செஞ்சாங்கன்றீங்களா? விஜய் ரசிகர்கள் கிடையாது, விஜய்க்காக வேலை செய்தவர்கள், விஜய்க்காக வேலை செய்த சிலர் பண்ணாங்க. ஆனா இந்த 2 நடிகர்களுமே கூட அதை நம்ம காக்கா கழுகு கதை சொன்னதா இருக்கட்டும், இவர் எங்க அப்பா சட்டன்னு சொன்னதா இருக்கட்டும், அவங்களுமே அவங்க ஆடியோ லான்ச்ல அது எல்லாமே குறிப்பிட்டு பேசுனது உண்மைதானே? இல்ல, இவர் டச் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவரே சொல்லிட்டாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புலயே இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கும் விஜய்க்கும் கிட்டத்தட்ட 25 ஒரு ஜெனரேஷன் கேப்ங்கிறாரு, ஒரு தலைமுறை இடைவெளிங்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் எப்படி ஒரு போட்டியாளராக இருக்கு? அப்படி போட்டியாளர் நினைச்சா எனக்கும் அது இதுதான், அவருக்கும் கஷ்டம் தாங்கிறாரு. இவருடைய டாக்கு வேற, இவர் வழியில போயிட்டு இருக்காரு. திருப்பி அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் இறந்ததுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம்னு முடிவு பண்றாரு. அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யப்படுது. ஆனா அதற்கு பிறகு அவர் டிராப் பண்றப்ப அவர் சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 கட்சிகள் யானை படத்தோட இருக்கு. 10 வருஷம் ஆட்சி இல்ல திமுக, ஆட்சியை தக்க வைக்கணும் அதிமுக. இந்த 2 கட்சிக்கு உள்ள நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதான் டிராப் பண்றாரு. அரசியல் கட்சி தொடங்குற முடிவை பின்வாங்குறாரு. ஆனா இப்ப ஜெயிச்சதுக்கு பிறகு அது ரிவெஞ்ச் எடுக்க மாதிரியான வேலைகளை தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில அது தூண்டிவிடக்கூடிய வேலையில சில பேர் செய்யறாங்க. இப்ப விஜய் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு என்ன ஒரு சாயம் பூசுறாங்கன்னா, இவரை பொறுத்தவரைக்கும் ப. சிதம்பரம், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அதே மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாஜக தலைவர்கள் எல்லாரோடையும் கொஞ்சம் நெருக்கமாக ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய நபர்கள். இது அரசியல் தாண்டி உள்ள நட்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் முக்கியமான விழாக்களுக்கு இவரை கெஸ்டா அழைக்கிறாங்க. பாஜகவோடு நெருக்கமா இருக்கிறார், காங்கிரஸோட ப. சிதம்பரத்தோடு நெருக்கமா இருக்கிறார், கவிஞர் வைரமுத்தோடு நெருக்கமா. இதெல்லாம் அரசியல் தாண்டிய நட்புகள். இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி அவரை சிறுமைப்படுத்துறது உண்மையிலேயே வருத்தமான விஷயம். அதுக்கு தான் நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நன்றி திரு ஜுபேர், இந்த தொகுப்புல இணைந்ததற்கு நன்றி. நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி.